ஜூனியர் 6 ஃபைனல்ஸ் ஏப்ரல் 21 நடக்க இருக்குது. சோ நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடய வந்துட்டு ஓட்ஸை வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மல்டிபிள் ஜிமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல இருந்தெல்லாம் கூட அவங்களே ஓட்டுகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சீசன்ல வந்துட்டு அந்த ஓட்டிங் எண்ணிக்கையா கூட கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு வரலாறு காணாத ஒரு ஓட்டிங் எண்ணிக்கையை வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஜட்ஜஸையும் சரி ஆடியன்ஸையும் சரி மக்களையும் சரி அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸே கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ அந்த வகையில நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு ரொம்பவே திறமையான கண்டஸ்டன்ஸ் தான். அண்ட் வந்துட்டு அவங்க 6 பேருக்குமே வந்துட்டு ஒரு 6 பேருமே வந்துட்டு ஒரு ஃபீல்டுல வந்துட்டு திறமையானவங்களா இருக்கிறாங்க. சோ இந்த சீசன்ல வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வேணா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல இருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரே மாதிரியா இருப்பாங்க. பட் இந்த சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரித்திக் வந்துட்டு மெலோடியில ஸ்ட்ராங் அண்ட் வந்துட்டு நம்மளுடைய பூவையர் பார்த்தோம் அப்படின்னா அவர் கானால ஸ்ட்ராங். அடுத்ததான் நம்மளுடைய அனுஷா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு வெர்ஸ்டைல் சிங்கர், எல்லா சாங்ஸையும் வந்துட்டு ரொம்பவே அருமையா பாடுவாங்க. அடுத்ததான் நம்மளுடைய அஹானா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே வந்துட்டு ஒரு டிராமா பாக்குற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு மூவிக்கே கூட்டிட்டு போயிருவாங்க அந்த மாதிரியா இருக்கும். அடுத்ததான் நம்ம சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பெப்பியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதாவது ரொம்பவே ஸ்டைலிஷான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இவராலதான் பாட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜஸோட விருப்பம், நம்ம ஜட்ஜஸ் எல்லாருடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சூர்யா வந்துட்டு பெரியவன் ஆனதும் அவன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாப் சிங்கரா வருவான். அவனோட கண்டிப்பா நாங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அவனோட சேர்ந்து பாடணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு அங்க வர எல்லா ஜட்ஜஸோட ஒரு விருப்பமா இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சூர்யா வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸால ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கவர்ந்து வச்சிருக்காரு. ஈவன் இது நம்மளுடைய 6 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இதுல ஃபைனலிஸ்ட்ல யாரு கூடயுமே வந்துட்டு நான் சிவன் கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்துட்டு அவ்வளவா விருப்பப்பட்டு சொன்னதே கிடையாது. ஆனா நம்மளுடைய சூர்யா கிட்ட வந்துட்டு இதையே வந்து எல்லா ஜட்ஜஸ்மே வந்துட்டு பல முறை வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீ பெரியவரானதா நம்மளுடைய சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு சிங்கப்பூர் அவருடைய பூர்வீகம். சோ நான் சிங்கப்பூருக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீ அங்க பெரியவரா ஒரு மிகப்பெரிய பாப் சிங்கரா இருப்ப. சோ உங்க கூட நாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சேர்ந்து பாடணும் அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய சூர்யா கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நம்மளுடைய சூர்யா வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாரு பூவையார் கூட. சோ வந்துட்டு கண்டிப்பா வந்து அப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சதா நம்ம பூவையார் தான் வந்துட்டு ஜெயிப்பாரு அப்படிங்கிறது. அதே போலவே நம்ம பூவையார் தான் ஜெயிச்சாரு. ஆனாலும் நம்மளுடைய சூர்யா பார்த்தோம் அப்படின்னா பூவையாருக்கு இணையான வாக்குகளை வந்துட்டு அவரும் பெற்று ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுத்திருந்தாரு. அந்த ஓட்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் சூர்யாவுக்கு வந்துட்டு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா நீங்க சூர்யாவோட ஃபேன் அப்படின்னா சூர்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க சூர்யாவோட ஃபேன் அப்படின்னா உங்களுடைய ஓட்டுகளையும் மறக்காம சூர்யாவுக்கு தெரிவிங்க.